Hello friends, welcome back to Family of Vlog. So இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ போன வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்து ரிசீவ் ஆகிருந்துச்சு. ஸோ அந்த வீடியோ என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி நான் காலில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்க்கலன்னா பாருங்கள். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸாக இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்களான்னு தெரியல, பட் ஐ ரிசீவ்ட் அ கமெண்ட் ஃப்ரம் தி பர்சன்ஸா. ஸோ அவங்களுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து நம்ம எடுத்திருக்கேன். ப்ளஸ் இதோட வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர் நம்மக்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 5 பவுன் இப்போ நான் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், அதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வீடியோவில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த கமெண்ட்ஸ்க்கெல்லாம் நம்ம ரிப்ளை பண்ண பிறகு அது இந்த வீடியோ பின்னாடி வந்து அந்த பார்ட் வரும், அதனால வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க. ஓகே, ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தவர் வந்து என்ன கமெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஆக்சுவலாக அவர் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, நான் வீடியோவை பார்க்கவில்லை, தலைப்புக்கு கமெண்ட் போடுகிறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அவர் வீடியோ வந்து ஃபுல்லாகவே பார்க்கல. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்க்காமலே வந்துட்டு நம்ம வீடியோவுக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி வந்து 3 பவுன் நகை எடுத்தால் நமது பணம் 45,000 ஆக்சுவலி வேஸ்ட் ஆகுது, அதான் வேஸ்ட்டு 45,000 வந்து வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நமது மக்களின் நகையின் மோகத்தை மிக சிறப்பாக பயன்படுத்தி நகை கடைக்காரர்கள் கொள்ளையடித்து வருகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான கமெண்ட் போட்டிருக்காரு. பட் 3 பவுனுக்கு வந்து 45,000 வேஸ்டேஜ் வந்து கிடையாது சார், அது வந்து தப்பான பதிவுன்னு நான் சொல்லிக்கிறேன். எஸ், வேஸ்டேஜ் அப்கோர்ஸ் வந்து போடுவாங்க. எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்து கோல்டு வந்துட்டு அசிட்டிஸ் அப்படியே வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஆர்னமெண்ட்ஸை மாறாது இல்லை. ஸோ எவ்ரி ஒன் வந்துட்டு அவங்களோட ஒர்க்குக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க, அது மாதிரி தான் வேஸ்டேஜும். பட் எஸ், அவர் சொல்கிற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸார்பிரண்ட் வேஸ்டேஜ் தான் நம்ம வந்துட்டு கன்சிடர் பண்ணணும். வேஸ்டேஜே போடக்கூடாது அப்படின்னா வந்துட்டு அந்த தொழிலில் இருக்கிறவங்க வந்துட்டு எப்படி வந்து ப்ராஃபிட் எடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அதுக்கு வந்து இன்னொரு பர்சன் வந்து நம்மளுக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நானும் உங்களை மாதிரி தான் பேசிட்டு இருந்தேன், பட் கோல்டு இருந்தால் இந்தியா மட்டும் இல்லை எந்த நாட்டுக்கு போனாலும் பொழைச்சிக்கலாம். அவசரத்துக்கு நம்ம முகத்தை பார்த்து எவனும் காசு கொடுக்க மாட்டான், பட் தங்கம் இருந்தால் அது கண்டிப்பாக கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக போட்டிருக்காங்க. ஸோ அதுதான் நான் அவருக்கு ரிப்ளை பண்ணேன். ஆக்சுவலாக அவர் நான் தப்பு சொல்ல கிடையாது, நம்மளும் அப்படி இருந்துட்டு தான் நாங்கள் அந்த ஸ்டேஜில் இருந்துட்டு தான் நாங்கள் இப்போ வந்து ஒரு லைஃப்பை லீட் பண்ணுறதுக்காக ஒரு மேரிட்டல் லைஃப்குள்ளே வந்திருக்கோம். ஸோ லைஃப்குள்ளே வந்த பிறகு தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வருது. நானும் அவரை மாதிரி தான் வந்துட்டு நகலாம் ஸ்டில் நான் இப்போ நகலாம் போட மாட்டேன். நீங்கள் என்னை எப்படி பார்க்குறீங்க அப்படி இந்தோட மேக்கப் லுக் வந்து இவ்வளோ அழகான ஒரு மேக்கப் லுக் வந்துட்டு நீங்கள் ஒரு ஜுவல்லரியில் போட்டால் வருமா அப்படின்னு சொல்லிட்டு எனவே நம்ம கண்டிப்பாக வராதுன்னு நானுமே சொல்லுவேன். ஈவன் நான் அவர் கூட சப்போர்ட் பண்ணலாம், பட் ஸ்டில் வந்து என்ன அப்படின்னா நம்ம எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் எது கை கொடுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு தான். ஸோ அந்த காலத்துலேயே சொல்லியிருப்பாங்க, இந்த இடத்துலையும் பொன்லையும் போடுற பணம் வந்து வேஸ்ட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் லேண்டில் போடுங்க, லேண்டில் வந்துட்டு நம்ம ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். இப்போ நான் எமர்ஜென்சிக்கு இன்கேஸ் எனக்கு எமர்ஜென்சிக்கு ஏதாவது அமௌண்ட் வேணும்னா கூட வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஈஸியாக போச்சு நான் அதை வந்து அடகு வச்சு நான் வந்து காசாக்கிட்டு வந்துடலாம். பட் ஈவன் லேண்டை கூட அப்படி பண்ண முடியாது, அதுக்கு வந்து ஆளை பிடிச்சி அதை சேல் பண்ணி அது டைம் ஆயிடும். அப்போ நம்ம கையில் வந்து இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கோல்டு தான். ஸோ எமர்ஜென்சி வந்து பர்பஸ்க்காக நம்ம வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறது தான், அதை வந்து ஒரு கோல்டாக இன்வெஸ்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நிறையா வாங்கணும் அப்படின்னு நான் வீடியோவில் சொல்லவே கிடையாது. ஸோ என்னை பார்த்து நிறையா பேர் இன்ஸ்பயர் ஆகி வந்துட்டு இந்த வீடியோ கோல்டு வந்து நீங்கள் வாங்கலாம். ஸோ நான் சொல்கிற வந்துட்டு சில முக்கியமான வந்து இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் எடுத்து நீங்களும் சேவ் பண்ண ஆரம்பிக்கலாம். சேவ் பண்ணுறதுக்கு வந்துட்டு நீங்கள் இவ்வளோதான் சேவ் பண்ணணும் அவ்வளோதான் சேவ் பண்ணணும் நான் சொல்லவே கிடையாது. சிறு துளி பெருவெள்ளம்ன்ற மாதிரி நீங்கள் சிறுக சேமிச்சா கூட வந்துட்டு ஒரு நாளைக்கு 100 ரூபா சேமிச்சா கூட வந்துட்டு வருஷத்துக்கு வந்து 36,000 ரூபா நீங்கள் உங்கள் கையில் இருக்கும். 36,000 ரூபாய்க்கு வந்து 4 கிராம் தாராளமாக வந்துட்டு நம்ம கோல்டு காயின் வாங்கலாம். ஸோ சேர்க்கணும்னு நினச்சா வந்துட்டு அதை தான் இதோட மெயின் வந்து நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நீங்கள் வந்து சேவிங்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படி தான் சொல்கிறேன். ஸோ சேவிங்ஸ் தான் வாழ்க்கையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. சேவும் பண்ணணும், அது போக வந்து வேர்ல்டு நீங்கள் எக்ஸ்ப்ளோரும் பண்ணணும். அந்த வேர்ல்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் நீங்கள் சேவ் பண்ணணும் கரெக்டாக. ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் டிப்ஸ் நம்ம வந்து நிறையா கொடுக்குறோம். ஸோ இதுதான் வந்து அவர் அந்த மாதிரி சொல்கிறாரு.
ஸோ அதுக்காக வந்துட்டு நம்ம இன்னும் அந்த டிமாண்ட் அப்படின்றது வந்து நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா யூஎஸ் யார் லார்ஜஸ்ட் வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் சொல்லலாம். ஸோ யூஎஸ் சைனா அதுக்கப்புறம் இந்தியா. அப்போ 3வது இடத்துல தான் இந்தியாவே இருக்குது. அப்போது நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக தான் அவங்க எல்லாருமே வந்து கோல்டு ரிசர்வ் பண்ணி வைக்கிறாங்களே தவிர ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷன் யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு இந்த எல்லாமே இந்த வீடியோவில் நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸோ நான் எப்படி வாங்குறது அப்படி எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் பாருங்கள். இல்லை அப்படின்னா வந்துட்டு நீங்கள் தாராளமாக ஸ்கிரிப்ட் பண்ணிவிட்டு நம்ம அதர் வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் நிறையாவே இருக்குது, நீங்கள் அதை வந்து பார்க்க கன்சிடர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து 5 பவுன் நகை வாங்கினா எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ வந்து இதுக்கு பின்னாடி வரும். நீங்கள் தாராளமாக வந்துட்டு இந்த வீடியோ வந்து பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் 5 பவுன் நகை வாங்கினீங்கன்னா எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து இந்த கிளிப்பில் நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இந்த ஜுவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 10 months பேக் வந்து நான் வாங்கியிருப்பேன். ஸோ இதோட வெயிட்டுமே வந்து நமக்கு வந்து 40 grams தான். ஸோ அதை வச்சு நான் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எவ்வளோ வந்து 5 பவுன் இப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வாங்கும் போது ப்ரைஸ் ஆப்வியஸ்லி வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி ரேட்டை வச்சு நான் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டுடேஸ் கோல்ட் ரேட் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கணும். ஸோ டுடேஸ் கோல்ட் ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ₹6995. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்றை விட இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 70 rupees வந்து ஏறி இருக்குன்னு நினைக்கிறேன். 45 இப்போ வந்து 5 பவுன் அப்படின்றதப்போ வந்து எப்படின்னா 5 பவுன்னா வந்து உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா ஒரு பவுனுக்கு வந்து 8 கிராம் ரைட்டா. அப்போது 5 பவுனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 × 8 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 40 grams தான் வந்து உங்களுக்கு வந்து 5 பவுனு. ஓகே, ஸோ இந்த 40 grams வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40 இதை நீங்கள் வந்து கோல்டு ப்ரைஸ் ரேட் எப்படி கண்டுபிடிக்கிறது? இது வந்து டோட்டல் கோல்டு ப்ரைஸோட வேல்யூ வந்து நீங்கள் இப்போ கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 40 gramஸோட இன்ட்டு 1 gram கோல்டு ப்ரைஸ் வந்து நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 40 × 6995 அப்படின்னு நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரேட் வரும். ஸோ நம்ம எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40 × 6995 சாரி 995 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கோல்ட் ப்ரைஸோட ரேட்டு மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 2,79,800 rupees வந்து நம்மளுக்கு வருது. இது நான் இந்த பர்டிகுலர் வந்து நெக் பீஸ் வந்து எங்கே வாங்கினேன் அப்படின்னா தனிஷில் வாங்கியிருந்தேன். தனிஷில் வந்துட்டு எப்பயுமே வந்து நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஹை வேஸ்டேஜாக இருக்கும். ஸோ நான் வந்து உங்களுக்கு அந்த ஷாப் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஈவன் நீங்கள் அதோட குட்டி ஷாப் கூட போய் நீங்கள் வாங்கிக்கலாம். அதில் வேஸ்டேஜ் உங்களுக்கு ரொம்ப கம்மியாகவே கிடைக்கும். இல்லை இந்த மாடலை வச்சு நீங்கள் போய் வந்து புதுசாக செய்கிறதுனாலும் வந்துட்டு பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பார்கெயின் பண்ணி நீங்கள் வேஸ்டேஜ் பேசலாம். ஸோ இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் இதுக்கு வந்து எனக்கு வேஸ்டேஜ் எவ்வளோ போட்டாங்க அப்படின்னா 22% வந்து போட்டிருந்தாங்க. விச் இஸ் டூ ஹை தான், நானே ஒத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 22% நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஈஸி தாங்க. ஸோ நம்ம கேல்குலேட்டரில் வந்து இந்த வேல்யூவை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ளஸ் வந்து கொடுத்துட்டு 22 இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் வந்து ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணி ஈக்குவல்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆகி வந்துடும். அப்போது உங்களுக்கு 5 வந்து இவ்வளோ வந்துடும் இப்போ வந்து உங்களுக்கு வரும். ஓகேவா? இது வேஸ்டேஜும் ப்ளஸ் வந்து கோல்டு வேல்யூவும் வந்து சேர்த்து தான் இந்த வேல்யூ 3,41,000 இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3% ஜிஎஸ்டி. அப்போது இதில் வந்து 3% வந்து நம்ம ஜிஎஸ்டி வந்து சேர்த்தோம் அப்படின்னா 3% வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா 3,51,596 நமக்கு வந்துட்டு 5 பவுன் இப்போ நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த வேல்யூ வந்து வரும். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் வந்து 22%க்கு தான். இல்லை நீங்கள் வந்து சாதாரண செயின் தான் வாங்க போகிறீங்க, இல்லை சாதாரண செயின்னா மினிமமாக நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 11 வச்சுப்போம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11% மினிமம் நான் வச்சு உங்களுக்கு இது கால்குலேட் பண்ணி சொல்கிறேன். ஸோ 11 பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து 279,800 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11% வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து
3,10,578 rupees வரும். ஸோ இதில் வந்து ஜிஎஸ்டி நீங்கள் வந்து 3% ஜிஎஸ்டி ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ வரும்னா +3% அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா 3,19,895 rupees வந்து உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 11% உங்களுக்கு வேஸ்டேஜ் போட்டிருந்தா இந்த வேல்யூ வரும். அதே வந்து பார்த்தீங்கன்னா 22% வந்து வேஸ்டேஜ் போட்டிருந்தா அப்படின்னா உங்களுக்கு இது வரும். இது வந்து 11% கால்குலேஷனில் வந்து போட்டிங்க அப்படின்னா 5 பவுன் வந்து வாங்கணும். இப்போ தேவையான அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3,19,895 ரூபா. இப்போ நீங்கள் உங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து 5 பவுன் வந்து நகை எடுக்கலாம். ஓகே.